சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் பூங்குடி அம்மா அவர்களை குறிப்பின் சார்பாக அவருக்கு வருகின்ற வரவேற்கிறேன். மாதாந்த சிறப்பு பலன்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இந்த பங்குனி மாதத்தின் சிறப்புகள் பற்றி சேலத்திலிருந்து ஸ்ரீ பூங்குடி பேச இருக்கிறேன். இந்த பங்குனி மாதத்தின் சிறப்புகள் என்னன்னா, தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் பங்குனி மாதம். பார்வதி, பரமேஸ்வரன், ஆண்டாள், ரங்கமன்னார், தெய்வானை, முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது இந்த பங்குனி மாதத்தில். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறும். பங்குனி மாதம் என்பது நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் மாதமாகவும் அமைந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. நம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் முழு ஆண்டு தேர்வினை இந்த மாதத்தில் காரணம் இல்லாமல் நடத்துகிறார்கள். நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இது. ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவம் அடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்சபலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதை இந்த பங்குனி மாதம் நமக்கு நன்றாக உணர்த்துகிறது. அதே போன்று கணக்கு தணிக்கையாளர் என்று நவகிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், கருவூலங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த மாதத்தில் தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் அனைவரும் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாக குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த பங்குனி மாதம் விளங்குகிறது. இந்த கருத்தினை மெய்ப்பிக்கும் விதமாக ஞான குருவாகிய ஐயப்பன் உதித்ததும் இந்த பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில்தான். அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் பெற விரும்புவோர் உத்திரத்தில் உதித்த ஐயனை தரிசிக்க செல்வார்கள். சாமானிய மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல, சிவன் நேச செல்வர்களான 63 நாயன்மார்களுக்கும் இறைவன் காட்சியளித்து மெய்ஞானத்தை போதிப்பதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். இன்றளவும் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இந்த 63 திருவிழா பங்குனி மாதத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவதே இதற்கு சாட்சி. வட இந்தியில் நடைபெறும் புகழ்பெற்ற ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதும் இந்த மாதத்தில்தான். ஆண் பெண் என்று, ஏழை பணக்காரர், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என எவ்வித பேதமும் இன்றி அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் வர்ணங்களை பூசிக்கொண்டு சமத்துவத்தை நிலைநாட்டுவர். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்ற மனப்பக்குவத்தை தருவது இந்த பங்குனி மாதமே. இவ்வாறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோருக்குள்ளும் குடிக்கொண்டிருக்கும் அறியாமை எனும் இருள் நீங்கி தெளிவு பெறுவது இந்த பங்குனி மாதத்தில் என்றால் அது மிக இல்லை. இந்த பங்குனி மாத சிறப்புகள் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
சூரிய பகவான் மீனராசியில் பயணம் செய்யும் மாதம் பங்குனி மாதமாகும். இது மங்களகாரகனான குரு பகவானுக்குரிய ராசி என்பதால் திருமணங்கள், வளைகாப்பு உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற மாதமாக பங்குனி மாதம் சொல்லப்படுகிறது. தமிழ் வருடத்தின் கடைசி மாதம் பங்குனி மாதமாகும். பங்குனி மாதம் பிறந்தவுடன் விசேஷங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வர தொடங்கிவிடும். பங்குனி மாத சிறப்புகள், விழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கியது மிகவும் சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதம். பங்குனி உத்திரம், வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களும், காரடையான் நோன்பு, விஜய ஏகாதசி, ஆமலகி ஏகாதசி போன்ற வழிபாட்டு முறைகளும், காரைக்கால் அம்மையார் குரு பூஜையும் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன. இம்மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்களோடு மனிதர்களின் திருமணமும் நடைபெறுவதால் இது திருமண மாதம் என்ற சிறப்பினை பெறுகிறது. இந்த மாதத்தில்தான் தாவரங்களில் உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிப்பதால் இம்மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. பங்குனி மாத சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் நாம நிறைய தெரிந்து கொண்டே வரலாம். மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறி இருக்கின்றன என்று போற்றுகின்றனர் ஆச்சாரியர்கள். தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்கின்றன புராணங்களும். மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி என்கிறது புராணம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை செய்த புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்றும் சிலாகிக்கிறார்கள். பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம். அரங்கனை விபீஷணர் பெற்றுக்கொண்ட மாதமும் பங்குனி என்கிறது புராணம். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்துக்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இங்கு பங்குனியில்தான். இந்த பங்குனியில்தான் என்கிறது ஸ்தல புராணம். ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள் தான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாற்றாள். சிவனாருக்கு உகந்த மாதம் பங்குனி. அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கிறது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு இந்த மாதத்திற்கு. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகின்றது. எனவே பங்குனி மாத உத்திரத்திற்கு சிறப்புகள் மிகவும் அதிகம். வள்ளியின் அவதாரமும் ஸ்ரீ ஐயப்பனின் அவதாரமும் அர்ஜுனன் தோன்றியதும் பங்குனி உத்திர நன்னாளில்தான். திருமாலின் புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தெய்வானை வள்ளியாக பிறவி எடுத்து முருகனையும் மணந்து கொண்டனர். தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன், ஊர்மிளை, பரதன், மாண்டவி, சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியை ஒட்டி வரும் உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளிலே சிவன், பார்வதி, முருகன், தெய்வ யானை, ராமர், சீதை, ஆண்டாள், ரங்கமன்னார் போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. மேலும் சாஸ்தா, மகாலட்சுமி, அர்ஜுனன் போன்றோர்களின் அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. பங்குனியில் அவதரித்ததால் தான் வில்வித்தை வீரனான அர்ஜுனன் பால்குணன் என்ற பெயரினை பெற்றான். பெரும்பாலானோர் தங்களின் குலதெய்வ வழிபாட்டினையும்
பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்கின்றனர். தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்ற நாளாதலால் இந்த நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல திருமண வாழ்க்கை வேண்டி மணமாகாதோரும் திருமண வாழ்வானது வளமாக தொடர மணமானோரும் இவ்விரதத்தினை மேற்கொள்கின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருகக் கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எண்ணிக்கையற்ற பலன்களை தரும் விரதங்களுள் பங்குனி உத்திர விரதமும் ஒன்று. இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்று கூறுவார்கள். உத்திர நட்சத்திர நாயகன் அதாவது அதிபதி சூரியனான அதே நாளில் சூரியன் நிறை நிலவும் பொருந்தும் போது சூரியன் சந்திரனால் இரட்டை சிறப்புகள் கிடைக்கின்றன. சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக பாவித்து அனுஷ்டிக்கும் விரதம் இது. சிவபெருமான் பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாளும் இதுதான். மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில்தான். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான். பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே. லோபமுத்திரை அகத்திய முனிவரை மணந்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான். பங்குனி உத்திர நாளில்தான் பூரணா, புஷ்கலா, சாஸ்தாவையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று கந்த புராணம் கூறுகிறது. தேவேந்திரன், இந்திராணி, நான்முகன், கலைவாணி ஆகியோரின் திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான் நடைபெற்றன. பிரம்மா தன் நாவில் சரஸ்வதி இருக்கும் வாய்ப்பை பெற்றதும் இந்த நாளில்தான். இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில்தான். காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றதும் இந்த நாளில்தான். இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது இந்த நாளில்தான். மார்க்கண்டேயனுக்காக சிவன் காலனை தன் காலால் உதைத்ததும் இதுதான். மலையரசன் இமயவானின் மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரில் சிவனை வேண்டி கடும் தவம் இருந்தது சிறப்பு மிகுந்த பங்குனி உத்திர நாளில்தான். இந்த நன்னாளில் கோவில்களில் நடக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் பழனியில் காவடி உற்சவம், மயிலாப்பூரில் 63 உற்சவம், சுவாமி மலையிலும் திருச்செந்தூரிலும் வள்ளி கல்யாணம், காஞ்சிபுரத்தில் கல்யாண உற்சவம், மதுரையில் மீனாட்சி திருமணம். இந்த பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும். அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று கன்னிப்பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் விரைவில் கல்யாண வைபோகம் நடக்கும் என்பது ஐதீகம். உலக அன்னையாம் பராசக்தியை விரத முறைகளை மேற்கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய நாட்களே நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. சாரதா நவராத்திரி, ஆசாட நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி என ஆண்டில் 4 நவராத்திரி விழாக்கள் அன்னையை வழிபட மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நவராத்திரிகளில் சாரதா நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் மிக மிக முக்கியமானவை. இந்த வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை பிரதமை முதல் வளர்பிறை நவமி வரை 9 நாட்களாகவும், பங்குனி வளர்பிறை பிரதமை முதல் அடுத்த பௌர்ணமி வரை 15 நாட்களாகவும், பங்குனி வளர்பிறை பிரதமை முதல் சித்ரா பௌர்ணமி வரை 45 நாட்களாகவும் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை வட இந்தியாவிலும்
தென் இந்தியாவிலும் சில கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது. இவ்வழிபாட்டினை மேற்கொள்ள யோகத்தை அன்னை நமக்கு அருள்வாள். பங்குனி மாத பிறப்பு அன்று கொண்டாடப்படும் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு கார்காலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு அடை செய்து கௌரி ஆகிய காமாட்சி அம்மனை சாவித்திரி வழிபட்டதால் இது காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாவித்திரி என்ற பெண் இவ்வழிபாட்டினை மேற்கொண்டு யமனிடம் இருந்து தன்னுடைய கணவனின் உயிரினை மீட்டதால் இந்த விரதம் சாவித்திரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்விரத முறையானது மாசி மாத கடைசி நாள் தொடங்கப்பட்டு பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுகிறது. இவ்வழிபாட்டில் இடம்பெறும் நோன்பு கயிறானது வழிபாடு முடிந்ததும் பெண்களால் அணியப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விரத முறையினை திருமணமான பெண்கள் மேற்கொள்வதால் தங்கள் கணவனின் ஆயுள் நீடிப்பதோடு அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வினை அம்மன் வழங்குவதாகவும் கருதுகின்றனர். பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு ஆமலக்கி ஏகாதசி என்று பெயர். இந்த ஆமலக்கி ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து திருமாலை வழிபட, அதாவது பசு தானம் செய்த பலன் கிடைக்குமா? திருமாலை வழிபட அதாவது பசு தானம் செய்த பலன் கிடைக்குமா இந்த ஏகாதசியில் திருமாலை வழிபட்டால்? இவ்விரதத்தை மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதசியை விஜயா ஏகாதசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றி அளிக்கக்கூடியது இந்த விஜய ஏகாதசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கிற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேறும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இலங்கை சென்று ராவணனுடன் போரிட்டு சீதையை எப்படி மீட்பது என்று ஸ்ரீராமன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது முனிவர் ஒருவர் அவரிடம் இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னார். அதன்படி விரதம் இருந்து ஸ்ரீராமர் சீதையை மீட்டு வந்தார் என விஜய ஏகாதசி விரத மகாத்மியம் தெரிவிக்கிறது. விஜயா ஏகாதசி விரத மகாத்மியம் தெரிவிக்கிறது. ஆகையால் இந்த ஏகாதசியை நாம கடைபிடிக்கலாம். இந்த விஜயா ஏகாதசி நன்னாளில் வாழை இலையில் 7 விதமான தானியங்கள் எள் சேர்க்க கூடாது என்பார்கள். ஒன்றின் மேல் ஒன்றாக பரப்ப வேண்டும். இந்த விஜய ஏகாதசி நன்னாளில் வாழை இலையில் 7 விதமான தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக பரப்ப வேண்டும். அதன் மீது ஒரு கலசத்தை வைத்து அதில் திருமாலின் திருவடியை வரைந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், தம்பதி இடையே விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் அதிகமாகும். பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம். மறுநாள் துவாதசி அன்று யாருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்கினால் மகா புண்ணியம் என்றும், பூஜை செய்த கலசம் மற்றும் தானியங்களை ஆச்சாரியருக்கு வழங்கி நமஸ்கரித்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க பெறலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட புனிதவதி என்னும் காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை இந்த பங்குனி சுவாதியில் மேற்கொள்ளப்படுகிறது. அதேபோல் பங்குனி மாதத்தில் குருவாரம் என்று அழைக்கப்படும் வியாழக்கிழமைகளில் சிவ வழிபாடு மேற்கொள்வதும் சிவகுருவாக திகழும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபடுவதும் மகத்தான பலன்களை தந்தருளும். பங்குனி உத்திர திருநாளில்தான் வடநாட்டில் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். பங்குனி உத்திர திருநாளில் திருமலப்பாடியில் நடைபெறும் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் தான் என்று சொல்வார்கள். பங்குனி மாத உத்திரத்தில் ஏற்றுகின்ற தீபத்தில் சிவனும் பார்வதியும் சிவசக்தி ஐக்கிய சொரூபமாக காட்சி தருகின்றனர். அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம். இந்த தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்
12 மாதங்களில் கடைசி மாதமாக வருவது இந்த பங்குனி மாதமாகும். சூரியன் குருவின் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலகட்டம் தான் பங்குனி மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். பங்குனி மாதம் ஆன்மீக ரீதியாக பலவிதமான விசேஷங்களை உள்ளடக்கிய மாதம். எல்லா தெய்வங்களின் திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி மாதம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில்தான் மகாலட்சுமி, ஐயப்பன் ஆகியோர் அவதரித்தனர். பார்க்கடலில் இருந்து அமுதம் கிடைத்து அதை தேவர்கள் அருந்திய மாதமும் இந்த பங்குனி மாதம்தான். இந்த பங்குனி மாதம் தொடக்கம் மார்ச் மாதம், இப்போ நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கிறது. மாதத்தின் முதல் நாளே ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் ஆகிய 2 விரத நாட்கள் இணைந்து வருகிறது. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இந்த பங்குனி மாதம் நீடிக்கிறது. ஆகையால் இந்த பங்குனி மாதத்தை நாம் நல்ல முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பங்குனி மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்களோடு மனிதர்களின் திருமணமும் நடைபெறுவதால் இது திருமண மாதம் என்ற சிறப்பினை பெறுகிறது. பங்குனி மாத சிறப்புகள் விழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கியது. இந்த பங்குனி உத்திரம், வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களும், காரடையான் நோன்பு, விஜயா ஏகாதசி, ஆமலக்கி ஏகாதசி போன்ற வழிபாட்டு முறைகளும், காரைக்கால் அம்மையார் குரு பூஜையும் இம்மாதத்தில் நடைபெறுகின்றன. இதையெல்லாம் ஞாபகம் வைத்து இந்த மாதத்தை நாம் கொண்டாட வேண்டும். இம்மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்களோடு மனிதர்களின் திருமணமும் நடைபெறுகிறது. அப்போ நாமளும் தெய்வ தீனமாக நமக்கும் திருமணத்தை நாம் நடத்தி கொள்ளும் மாதமாகவும் இருக்கிறது. இந்த பங்குனி உத்திரம், வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களும், காரடையான் நோன்பு இதை தொடர்ந்து நாம் வழிபாட்டு முறையில் நாம் செய்து வந்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆகையால் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வைத்துக் கொள்கிறேன். நன்றி. அம்மா ரொம்ப சிறப்பா மக்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லி இருக்கீங்க. முதல்ல சரியா கேட்கல. கேக்குதா? இப்போ தெளிவா இருக்கா? இப்ப கேக்குது. அதான் ரொம்ப நல்லா பேசி இருந்தீங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயம் ஷேர் பண்ணி இருந்தீங்க. ரொம்ப நன்றி. இதை தாண்டி நிறைய நம்ம பேச வேண்டிய தலைப்புகள் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம தினசரி நம்ம இந்த மாதிரி வகுப்புகள்ல நீங்க பேச இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது மாசத்துல ஒரு டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். யாராவது கேட்டா சொல்லுங்க. மாசிலா மணி சார், யாருக்குன்னா டவுட் இருக்கா? சரிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி.